ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா? ஓப்பன் பண்ணால் அதில் ஏதாச்சும் ஸ்கேம் நடக்குமா? லாபம் வருமா? நஷ்டம் வருமா? இல்லை ஏதாச்சும் ஸ்கேம் நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு செல்லராக இருக்கணும். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இல்லை நான் வீட்டிலேருந்து காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இதில் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் சொல்லிட்டு நிறைய காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் இருக்குது. எதனால் மீஷோ செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மட்டும்தான் வித்தவுட் ஜிஎஸ்டியோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மீஷோவில் வித்தவுட் ஜிஎஸ்டியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வருது, எனக்கு இது நல்லா கை கொடுக்குது அப்படின்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வித்தவுட் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்களோ, அந்த நம்பருக்கே நீங்கள் ஜிஎஸ்டி அப்லோட் பண்ண முடியாது. அதுக்காக புதுசாக ஒரு மொபைல் நம்பர் போட்டு, ஸோ நீங்கள் மறுபடியும் ப்ரொஃபைல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நீங்கள் அப்போ ஜிஎஸ்டியோட சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வித்தவுட் ஜிஎஸ்டியோட நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நாம் கொடுக்குற ப்ராடக்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் சேல் ஆகும். இதுவே நீங்கள் ஜிஎஸ்டியோட பண்ணீங்க அப்படின்னா, ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவுமே உங்களோட ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணும் அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஜிஎஸ்டியோட பண்ணுறதுமே பண்ணாது உங்களோட விருப்பம் தான். என்ன கேட்டால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் ஜிஎஸ்டிலே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதில் செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நானே ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் அதிலே ஆப்லேயே ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க மீஷோ ஆப்லேயே உங்களுக்கு இருக்கும் அதில். ஸோ நீங்கள் அதில் போய் செலக்ட் பண்ணலாம். ஸோ செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிள் டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும். ஆதார், பேன், அப்புறம் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் இது மட்டும் நீங்கள் கொடுத்தாலே இந்த செல்லர் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்லர் அக்கௌண்ட்டை நான் செல்லராக இருக்கேன், செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா மீஷோவை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரக்கூடாது. ஸோ ரிட்டர்ன் இல்லாமல் என்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணால் நமக்கு லாபம் வரும், அதாவது குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்லேயே என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணதுமே கேட்டகரி அப்லோடுன்னு வரும். அதில் நீங்கள் என்ன பொருள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதை பிஸ்னஸாக சேல் பண்ண செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு பேஸ் தகுந்த மாதிரி கேட்லாக் செலக்ட் பண்ணி, ஸோ அதில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்டோட ஐடி, அதாவது ஒரு வார்த்தையிலே உங்கள் ப்ராடக்ட்டோட எல்லா பெனிஃபிட்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லைனில் டைப் பண்ணுறது, ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று மெயின் திங் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ், அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் கிளாரிட்டியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னும்போது மட்டும்தான் அது நல்லா டிஸ்பிளே ஆகும் மீஷோவில் கஸ்டமர் பார்க்கும்போது. ஸோ கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஸோ அதுக்காக கேமராவில் தான் எடுக்கணும், கேமராவில் எடுத்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. உங்கள் மொபைல் ஃபோன்லேயே கிளாரிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே எடுக்கலாம். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் மெயின் QC குவாலிட்டி செக்கிங் வரும். அந்த QC பாஸ் ஆகணும். QC பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுற ப்ராடக்ட் கஸ்டமருக்கு அதை வியூ ஆகும், டிஸ்பிளே ஆகும் அந்த ஆப்பில். ஸோ QC பாஸ் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறதுல இந்த சிஸ்டம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸ் தெளிவாக அப்டேட் பண்ணிங்கன்னா QC உடனே பாஸ் ஆகிடும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அது மெடிசன் சம்மந்தமான ப்ராடக்டெல்லாம் நீங்கள் எதுனா அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டே வரையுமே எடுக்கும் உங்களுக்கு QC பாஸ் ஆக. ஸோ அது QC பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் ஒரு 5 கேட்டகரிக்கு மேலே அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸோ எல்லாமே QC பாஸ் ஆகி கஸ்டமருக்கு அப்பீரியன்ஸ் அதை டிஸ்பிளே ஆகும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள்.